சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிறது நீங்க 3 பேர் ஒண்ணா இணைஞ்சு நிக்கும்போது அந்த சமூக ரீதியா இணைஞ்சிட்டீங்க, ஜாதி ரீதியா இணைஞ்சிட்டீங்கன்ற விமர்சனத்தை தவிர அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். திரு பன்னீர்செல்வத்தை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கொண்டதுனால நாங்க பிறந்த சமுதாயத்தில் பிறந்தவர்னு நீங்க நினைச்சிருந்தா, அவர் விலகின உடனே நாங்க தான் அப்ப இருந்தோம். நாங்க நினைச்சிருந்தா திரு திண்டுக்கல் சீனிவாசனை, அது மாதிரி திரு ஓஎஸ் மணியம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர், அது மாதிரி இன்னும் எத்தனையோ திரு காமராஜ் இருக்காரு, சொல்றேன் திரு விஜயபாஸ்கர் இருக்காரு, இது மாதிரி இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆக்கியிருந்தா நீங்க சொல்லலாம். பழனிசாமி எங்க மாமாவா மச்சானா? இல்ல அந்த விமர்சனத்தை தவிர்க்கணும் தானே அவர் ஆக்குனீங்க. நீங்க துணை பொதுச்செயலாளரா இருக்கிறீங்க, இன்னொரு சமூகத்துல அவரை முதலமைச்சர் ஆக்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன துணை பொதுச்செயலாளர் சுத்தி அறிவிக்கிறாங்க. இன்னொன்னு அன்னைக்கு நினைச்சு ஏங்க முதலமைச்சர் பதவிக்கு வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆக்கியிருந்தா நீங்க சொல்லலாம். அதான் கேட்கிற பழனிசாமி எங்க மாமானா மச்சானா? அந்த காலகட்டத்தில் திரு பன்னீர்செல்வம் அடுத்த இடத்துல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அதுதான் கொண்டு வந்தோமே தவிர எங்களுக்கு ஜாதி பற்றலா இருந்தா திரு சீனிவாசனே கொண்டு வந்திருக்க முடியும், யாரும் மறைச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பற்று இல்ல நீங்க சொல்றீங்க, நாங்க என்னைக்குமே நியூட்ரலா இருந்திருக்கோம் அப்படின்னு. இன்னொன்னு அதிமுகல நாங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள்ங்கிற பேர்ல நாங்கெல்லாம் தான் ஒன்னா இருப்போம். இப்ப எங்க கட்சியிலே பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு தமிழ்நாடு ஃபுல்லா நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. நீங்க நீங்க அதாவது ஒருத்தரை குற்றம் கண்டுபிடிக்கணும். பர்செப்ஷன் வந்து நாங்க பிறந்தப்ப நாங்கெல்லாம் ஒரே சமுதாயத்துல பிறந்தது எங்க தவறா? நானும் திரு பன்னீர்செல்வம் முக்குளத்தோரா பிறந்தது எங்கள் தவறா? நீங்க சொல்லுங்க. பிறப்பால அது வந்து